ஸோ altitudes of a triangle are concurrent. முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்ற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்குறோம். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஏபிசி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதே ஆர்டரில் எழுதுவோம். ஏபிசி வந்துட்டு ஒரு முக்கோணம், அதுக்கப்புறமா அதனுடைய குத்துக்கோடுகள் ஏடி, ஆல்டிடியூட் ஏடி, பிஇ, சிஎஃப். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்னா திஸ் 3 altitudes are passes through the point O. அதான் இந்த 3 குத்துக்கோடுகளும் ஒரே புள்ளி வழி செல்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இப்போது இந்த ஆர்டரில் எழுதிடுவோம். லெட் ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள். ஏபிசி என்பது ஒரு முக்கோணம்னு எழுதிடும். அப்போது பொசிஷன் வெக்டர் OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர், கமா OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர், கமா OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட பொசிஷன் வெக்டர்ஸ் நிலை வெக்டர்கள்னு சொல்லிட்டு எழுதிடும். அதுக்கப்புறமா இந்த இதில் ஆல்டிடியூட்ஸ் ஏடி, கமா பிஇ, கமா சிஎஃப் ஆர் ஆல்டிடியூட்ஸ். இந்த இடத்துல ஏபி, பிஇ, சிஎஃப் என்பன முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். குத்துக்கோடுகள் எழுதியிருக்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் ஏபி, பிஇ, சிஎஃப் பாசஸ் த்ரூ ஓ, அதாவது முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்கின்றன. இப்போ அஷ்யூம் பண்ண போகிறோம். அஷ்யூம் என்னென்ன அஷ்யூம் பண்ண போகிறோம்? ஏடி and BE are intersect at O. AD and BE are intersect at O அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்? டு ப்ரூவ் CF passes through O. இவ்வளோ தான் ப்ரூவ் பண்ணால் போதும். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத வச்சு பார்ப்போம். ஏடி is perpendicular to BC. இது நம்மளுக்கு தெரியும். ஏடியும் பிசியும் perpendicular. கரெக்டா? அப்போ இந்த இதில் OA is perpendicular to BC அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ OA வந்துட்டு கண்டிப்பாக பிசிக்கு perpendicular இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதில் OA வெக்டர் is perpendicular to BC வெக்டர். OA வெக்டர் is perpendicular to BC வெக்டர். அப்போது by the perpendicular condition OA vector dot BC vector is equal to 0. OA vector dot BC vector is equal to 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? பொசிஷன் வெக்டர் எழுத போகிறோம். OA vector dot BC vector OC vector minus OB vector is equal to 0. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டில் பொசிஷன் வெக்டர்ஸோட வேல்யூ போட்டிருக்கோம் இல்லையா? OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர், OC வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர். அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல A வெக்டர் டாட் C வெக்டர் மைனஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை டாட் பண்ணோம்னா A வெக்டர் டாட் C வெக்டர் மைனஸ் A வெக்டர் dot B vector is equal to 0. இந்த வெக்டர் எடுத்து டிவைட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இதை வந்துட்டு என்ன பண்ணோம்? டாட் பண்ணுறோம். A dot C மைனஸ் A dot B பங்கிட்டு விதிப்பெற வரும். இதே சமன்பாடு நம்பர் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதே போல் என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இடத்துல இன்னொரு வெக்டர் தெரியும். BE is perpendicular to CA. இப்போ இந்த இடத்துல BE வெக்டர் BE is perpendicular to CA அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ BE perpendicular to CA னா
then OB vector is perpendicular to CA vector. So OB is perpendicular to CA. So if OB is perpendicular to CA, OB யும் CA வும் செங்குத்து அப்படின்னா OB vector is perpendicular to CA vector. அப்போ ரெண்டு வெக்டர்கள் வந்துட்டு செங்குத்துன்னா அதனுடைய புள்ளி பெருக்கத்தினுடைய மதிப்பு 0. If the two vectors are perpendicular, then the dot product value is equal to 0. So OB vector dot CA vector is equal to 0. So OB vector dot CA vector is equal to 0 ன்னு சொல்லி போட்டோம்னா இதை பொசிஷன் வெக்டரில் எழுதுவோம். OB vector dot OA vector minus OC vector is equal to 0. Next இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்? OA vector is equal to A vector, OB vector is equal to B vector, OC vector is equal to C vector. அப்போ B vector dot A vector minus C vector is equal to 0. இதை டிஸ்ட்ரிபியூஷன் லா யூஸ் பண்ணோம்னா பங்கீட்டு விதியை பயன்படுத்தணும்னா B vector dot A vector minus B vector dot C vector is equal to 0. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி மார்க் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து ஆட் பண்ணோம்னா ஆட் 1 and 2 1 plus 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது எப்படி உங்கள் இஷ்டம் ரெண்டுத்தையும் அப்படியே போட்டு ஒன்றுங்கிழ ஒன்று வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ A வெக்டர் டாட் C வெக்டர் மைனஸ் A vector dot B vector. Next இந்த இடத்துல plus B vector dot A vector. Next இந்த இடத்துல minus B vector dot C vector is equal to 0. நமக்கு டாட் ப்ராடக்டில் A dot B நாலும் B dot A நாலும் சேம். அப்போ இந்த பார்ட்டில் இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போது ரிமைண்டர் பார்ட்டு A vector dot C vector minus B vector dot C vector is equal to 0. Again distribution law நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த C vector காமனாக எடுத்துக்கலாம். distribution law பிரகாரம் A vector minus B vector dot C vector is equal to 0. இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் A வெக்டருக்கு என்ன பண்ணலாம்? OA vector. So OA vector minus OB vector. Next இந்த இடத்துல dot OC vector that is equal to OC vector is equal to C vector இல்லையா? So OC vector is equal to 0. So OA vector dot minus OB vector is equal to BA vector dot OC vector is equal to 0. So BA vector dot OC vector equal to 0 now, then BA vector is perpendicular to OC vector. BA vector is perpendicular to OC vector. அப்போ next என்ன பண்ண போகிறோம்? The BA vector is perpendicular to OC vector ன்னு சொல்லும் பொழுது அப்போ BA is perpendicular to OC. BA is perpendicular to OC. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? AB is perpendicular to OC ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். BA is perpendicular to OC. அப்போ இந்த இடத்துல OC is perpendicular to AB without directionல எழுதிக்கலாம். Next அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? அப்போ the line CF passes through O. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா AB யாருக்கு இந்த ABக்கு CF தான் perpendicular ஆகும். அப்போ therefore this implies என்னென்ன எழுத போகிறோம்? The line CF passes through இந்த இடத்துல O அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடும். இப்போ CFும் O வழியாக போகுது. This implies the altitudes of a triangle are
கன்கரண்ட் அப்படின்றத முடிச்சிடும். சரிங்களா?